அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஏன்னா சுக்கிர பகவான் இந்த வருடத்துல உச்சமாகுறாரு. மீன ராசியில சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். மீன ராசியில சுக்கிரன் வந்து உச்சமாவாரு. சோ இந்த சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பேசப்பட்டுட்டு வருது. இது நம்ம ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு நல்லதை பண்ணுமா? எதன் வகையில ஃபேவரா இருக்கும், எதன் வகையில அன்ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீப் அனலைஸை இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுக்கிரனுடைய தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே சுக்கிரன் வந்துட்டு ஒரு சுபத்துவமான கிரகம், மிக முக்கியமான சுபத்துவமான கிரகம். முக்கால் பங்கு சுபகிரகம், கால் பங்கு மட்டும் பாவகிரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும். இந்த சுக்கிரனை தான் வந்துட்டு இந்த சுபமான மங்களமான மாற்றங்களுக்கெல்லாம் முக்கியமா பார்ப்பாங்க. அதன் வகையில சுக்கிரன் வந்து உச்சமாகிறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அது ஒரு ராசிக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். சில ராசிகளுக்கு பார்த்தோன்னா சுக்கிரன் வந்து கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கிரகமா வரும். சில ராசிகளுக்கு பார்த்தோன்னா சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணக்கூடிய ஒரு கிரகமா வரும். ஸோ அது நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரப்படி அது கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஆனா இயற்கையா பார்த்தோம்னா சுக்கிரன் முக்கால் பங்கு சுபகிரகம் உடைய அந்த சுக்கிரன் உச்சமாகிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. அதன் வகையில இந்த 2025ல பார்த்தோம்னா கரெக்டா ஜனவரி 28ல சுக்கிரன் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு டிரான்சிட் ஆவார். மேலும் மே 27th வரைக்கும் மீனத்திலேயே இருப்பார். ஆகவே இந்த ஜனவரி 28ல இருந்து மே 27 எக்ஸாக்டா சொல்லணும்னாக்கா சுமார் ஒரு 119 நாட்கள் மீன ராசியில சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். இதுல வந்து இடையில ஒரு 43 நாட்கள் வக்ரத்துல இருப்பாரு. கரெக்டா மார்ச் 1ல இருந்து ஏப்ரல் 12 வரைக்கும் வக்ரத்துல இருப்பாரு. சோ அந்த காம்பினேஷனும் வருது. ஓவரால் அந்த ஒரு 119 நாட்கள் சுக்கிரன் உச்சமாகிறதுனால மேலும் வக்ரம் ஆகிறதுனால நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறது அந்த பதிவுல ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி மேஷம். மேஷத்துக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான் நம்மளுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. பொதுவா சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போறது ஆல்மோஸ்ட் ஓகே, ரொம்ப மைனஸ் நம்ம எடுத்துக்க வேண்டாம். அதுலயும் 12ஆம் இடத்துல உச்சமாகிறது பொருளாதார ரீதியா நிறைய செலவுகளை செய்ய வைக்கும். ஆனா அது சுப விரய செலவுகளா ஆல்மோஸ்ட் இருக்கும். அதன் வகையில அதை நம்ம ஃபேவரா எடுத்துக்கலாம். அதே போல 2ஆம் வீட்டு அதிபதி பிளஸ் வந்து 7ஆம் வீட்டு அதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி சுக்கிரன் அவர் 12ஆம் வீட்டுக்கு போறது நிறைய சுப மாற்றங்களுக்கான அடித்தளத்தை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும். அதன் வகையில இதை நம்ம ஃபேவரா எடுத்துக்கலாம். எதன் வகையில மைனஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஓட்ட குடத்துல தண்ணி நிரப்புற கதையா போகும். எவ்வளவு பணம் வந்தாலும் கையில நிக்காது. அது ஏதோ ஒரு வகையில விரைய செலவா மாறிக்கிட்டே இருக்கும். பணம் கைக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம பட்ஜெட் எல்லாம் போட்டு வச்சிருவோம். அந்த அளவுக்கு ஒரு டைட்டான ஒரு ஷெட்யூலா போயிட்டு இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல. எனவே 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் ஆகிறது தண்ட விரைய செலவுகள் இல்லாம சுப விரைய செலவுகளா கன்வெர்ட் ஆகும். அதன் வகையில நம்ம அதை வந்துட்டு ஒரு பெரிய ஃபேவரா எடுத்துக்கலாம். அதையும் 12ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு சனியுடைய டிரான்சிட் பார்த்தோம்னா 12ஆம் இடத்துக்கு வரப்போது விரைய சனி ஸ்டார்ட் ஆக போது எப்படியும் அசுப விரைய செலவுகளா போறத சுப விரயமா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 7.5 சனியில விரைய சனி காலகட்டம் அப்படிங்கிறது கையில பணம் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிரும். அது மருத்துவ செலவா போகலாம், அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் தண்ட விரைய செலவா போகலாம். மேலும் எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி பொருளாதாரத்தை நம்ம லாக் பண்ணலாம். இப்படி கையில பணம் இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு வகையில போய் முடங்கிடும், அப்படிலாம் நம்முடைய கையை விட்டு போயிடும். அது வந்துட்டு ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு செலவாக மாறிவிடும். இப்ப சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்சமாகிறது. அதே சமயத்துல சனியுடைய டிரான்சிட் விரயத்துல இருக்கிறது, ராகு ஆல்ரெடி விரயத்துல இருக்கிறது. இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது சுப விரய செலவுகள் அதிகமா இருக்கும். ஒன் மோர் திங், நீங்க இதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். ராகுவோட இணைந்த சுக்கிரன் ஆசையால தேவையில்லாத மனசஞ்சலங்களை கொடுக்கும். ஆகவே நீங்க ஒரு விஷயம் செயல்படுத்துறீங்கன்னா உங்களுடைய லிமிட்டேஷனை தாண்டி நீங்க ஒரு ஸ்டெப் கூட வெளில எடுத்து காலை வைக்க கூடாது, அகல கால் வைக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ராகுவும் சுக்கிரனும் இணையும் போது நம்மள அறியாமலே நம்ம செலவு செய்யறதுல ரொம்ப மும்முரமா ஈடுபடுவோம். அது மட்டும் இல்லாம ஆசையால செலவு செய்வோம். நம்ம வந்துட்டு ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருப்போம். ஆனா நம்ம கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம பட்ஜெட்டை தாண்டி ஒரு 10 மடங்கு செலவு செஞ்சிருப்போம். அதான் ஆசையால விரைய செலவு அப்படின்னு சொல்றது. ராகுனாலே அந்த இடம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அது விரயத்துல இருக்கும்போது விரயம் வந்துட்டு நீங்க ஒரு பட்ஜெட் போட்டீங்கன்னா அதை தாண்டி 10 மடங்கா தான் அந்த பட்ஜெட் போய் முடியும். ஆகவே அவசரப்பட்டு இதுலயும் அகல கால் வச்சிடக்கூடாது. அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல உங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது இருக்கணும். அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டா போதும். நிச்சயமா அந்த காலகட்டம் பெரிய வளர்ச்சி நிறைந்த காலகட்டமா இருக்கும். நிறைய சுபத்துவமான மாற்றங்களை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயங்களை இப்ப செயல்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா பொருளாதாரம் பெரிய ஒரு தடையா இருக்கும். பொருளாதாரத்தை சம்பாதிக்கணுங்கிற வேட்கை அதிகரிக்கும். செலவுகள், கமிட்மெண்ட், நம்மளை சுத்தி நிறைய பொறுப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ராப்பகலா உழைக்க ஆரம்பிச்சிருவோம். பொருளாதாரத்தை தேடியே ஒரு பயணத்துல இருப்போம். அந்த பொருளாதார
பொருளாதார சிந்தனை இப்போ எழுச்சி பெற்று நிற்கும். அடுத்தது 2ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறது, விரையாதிபதி 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறது, பரிவர்த்தனை ஆகி இருக்கிறது. 95% பார்த்தோன்னா ஃபேமிலி சம்பந்தமா செலவுகள் அதிகமா இருக்கும். குடும்பத்தை முன்னேற்றம் அடைய செய்யறது, வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, ஆல்ரெடி கட்டிட்டு இருக்க வீடை பினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஃபோர்ட் போடுறது, ஃபேமிலியை இப்ப இருக்கிற நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு முயற்சி பண்றது, அது சார்ந்த சுபவிரய செலவுகளை செய்யறது. நீ ஆல்ரெடி ஒரு பழைய வீட்டுல வசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா அந்த வீட்டை புதுப்பிக்கிறது. இந்த நேரத்துல நிறைய பேர் வந்து அலங்காரம் பண்ணுவாங்க வீட்டை, வீட்டுக்காக தனியா நிறைய செலவு செய்வாங்க. இந்த வீட்டுல பழுது பார்த்தல் சம்பந்தமான செலவு செய்யறது, வீட்டை சுத்திகரிப்பு செய்யறது. மேலும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைனாக்கா இப்ப இருக்கிற வீட்டுல இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறது, அந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமா அமைகிறது, அது சார்ந்த வகையில சுபவிரய செலவு. அடுத்தது குடும்ப உறுப்பினர்களால ஏதோ ஒரு வகையில சுபவிரய செலவு கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு. அதே போல தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பொருளாதாரம் கைக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கான பட்ஜெட் எல்லாம் போட்டு வச்சிருவோம். அந்த அளவுக்கு ஒரு டைட்டான ஒரு ஷெட்யூல் தான் இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா இருக்கும். ஆகவே பொருளாதாரத்தை சரியா நிர்வகிக்கணும். எதுக்கு எவ்வளவு நம்ம பட்ஜெட் ஒதுக்குறோம், இந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு நமக்கு இந்த காலகட்டங்களில் அதிகமா இருக்கணும். எந்த ஒரு பிளானிங்கே இல்லாம விரைய செலவு பண்ணோம்னாக்கா நிச்சயமா கடன் குழியில போய் மாட்டிப்போம். ஆல்ரெடி ராகு 12ஆம் இடத்துல இருந்து நிறைய பேரை கடன் வாங்க வச்சிருப்பாரு, கடன் சம்பந்தமான விஷயங்களை இறங்க வச்சிருப்பாரு, ஏதோ ஒரு ரூபத்துல இறங்க வச்சிருப்பாரு. இந்த நேரத்துல இந்த பரிவர்த்தனை காம்பினேஷன் எல்லாம் வரதுனால நிறைய பேர் லோன் சம்பந்தமா யோசிப்பாங்க, கடன் வாங்கலாமான்னு யோசிப்பாங்க. கடன் வாங்கி சுப மாற்றம் செய்யறதுக்கு ஏற்ற காலம் தான். ஆனா அந்த கடன் அப்படிங்கிறது உடைய கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, ரொம்ப லிமிட்டேஷனா இருக்கணும். அந்த கடன்னால உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெருசா இந்த தொந்தரவும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மற்றபடி கடன் வாங்கி சுப மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா மேற்கொள்வீங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு ஸ்மால் லெவலாச்சும் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துல, விரையாதிபதி தனஸ்தானத்துல, இந்த காம்பினேஷனே பார்த்தோம்னாக்கா வரவை தாண்டிய செலவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துடுது. உங்களுடைய வருமானம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனா செலவு பார்த்தோம்னா அந்த வருமானத்தோட ஒரு 5 மடங்கு 10 மடங்கு கூட இருக்கும். அந்த மாதிரியான காம்பினேஷன்ல வரும்போது கண்டிப்பா கடன் தேவை அப்படிங்கிறது இருக்கும். வாங்குற கடன் உங்களுடைய சக்திக்கு மீறிய கடனா இருக்கக்கூடாது, எளிமையா உங்களால கட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அதுல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறது முயற்சி பண்ணுங்க, அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி விரயஸ்தானத்துல, விரையாதிபதி 2ஆம் ஸ்தானத்துல, இந்த காம்பினேஷன் வரும்போது ஆல்ரெடி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுல மும்முரமா இருப்பீங்க. கையில பணம் வரும், டக்குன்னு அதை லோனுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. இந்த காம்பினேஷன் நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிப்பீங்க, அதுக்கான வாய்ப்புகள் எதுவா இருக்கும். பழைய கடனை முடிச்சு புதுசா வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணுவீங்க, சுப மாற்றத்துக்காக புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணுவீங்க, அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஃபேவரா இருக்கு. அடுத்தது 2ஆம் அதிபதி விரயஸ்தானத்துல இருக்கும்போது ஃபேமிலியில யாருக்காச்சும் திருமணம் சம்பந்தமான சுப விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கும். அதே போல உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலைன்னா அந்த திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆகவே திருமணம் சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கும். அதே போல திருமணம் ஆனவர்களா இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல தொடர்ச்சியா ஏதாச்சும் விரை செலவுகள் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆகவே வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே சமயத்துல 7ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கும்போது வாழ்க்கை துணையோட பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல அடிக்கடி வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட கூடாது, வார்த்தைகளை பார்த்து அலர்ந்து நம்ம பேச வேண்டும். சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தது இந்த கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வரும். சோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஏன்னா ராகுவோடு இணைந்த சுக்கிரன் ஆசையால தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த நேரத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு பிசினஸ் பண்ணலாம், இவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய ஆசைகளை தூண்டுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க செவி சாய்க்க வேண்டாம். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்து நண்பர்களுக்கு பண உதவி பண்ணி மாட்டிக்காதீங்க. சோ அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல நண்பர்களால நிறைய விரைய செலவுகள் வரும். நண்பர்களுக்கு அடிக்கடி சுப விரயம் நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க, ஏதோ ஒரு ரூபத்துல விரைய செலவு பண்ணிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி உங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்த சுக்கிரனுடைய பார்வை பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல இருக்கும், குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கும். இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுறதுனால ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த நேரத்துல நீங்க செலவு செய்வீங்க. அது சம்பந்தமான விரைய செலவுகள் வரும். இருப்பினும் அது அசுப செலவா நம்ம எடுத்துக்க வேண்டாம், சுப விரைய செலவாவே நம்ம எடுத்துக்கலாம். உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. அதுலயும் 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு நிச்சயமா அந்த காலகட்டங்களில் நிவர்த்தி கிடைக்கும். அதே சமயத்துல சுக்கிரன் குரு பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனால ஹெல்த் வைஸா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதிகமா நம்ம ஒர்க் பண்ணுவோம், டயத்துக்கு சாப்பிட மாட்டோம், டயத்துக்கு தூங்க மாட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு
அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த காம்பினேஷன்லாம் ஆக்டிவேட் ஆகுது. ஆகவே தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸா நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். டயத்துக்கு சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. எதை நினைச்சும் அதிகமா கவலைப்படாதீங்க. ஏன்னா விரயத்துல ராகு போன்ற பாவகிரகங்கள் வரும்போது நிம்மதியற்ற ஒரு மனநிலையை கொடுத்துரும். ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்படுற ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துரும். ஆகவே இந்த காலகட்டம் அந்த கிரகங்களுடைய மாற்றம் வரைக்கும் தான் அந்த இடத்துல இருக்கும். ஒன்ஸ் ராகு இந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆயிட்டாருன்னா அந்த அமைப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அதனால தேவையில்லாத மனசஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்காம கரெக்டா சாப்பிட்டுட்டு கரெக்டா தூங்குங்க. ஹெல்த் வைஸா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் எடுத்துக்கோங்க. நல்லா நிறைய மூச்சு பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க. சோ அதுல எல்லாம் கவனம் செலுத்தினாலே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். மற்றபடி 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஹெல்த் வைஸா மேஜரா எந்த இஷ்யூ வராது. ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கான நிவர்த்தி உடனுக்குடனே கிடைச்சிடும். அடுத்தது 2ஆம் இடம் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இடமா பார்க்கப்படுது. எனவே 2ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் விரையாதிபதி 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் கல்வி சம்பந்தமான சுப விரய செலவுகளை மாணவ மாணவிகள் மேற்கொள்வீங்க. ஏதோ ஒரு ரூபத்துல கல்வி சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் இருக்கும். அது உங்களுக்கோ அப்படிலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சோ அப்படி இல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஏதோ ஒரு ரூபத்துல கல்வி சம்பந்தமான சுப விரய செலவுகள் இருக்கும். அது பெருசா நம்ம நெகட்டிவான செலவா எடுத்துக்க வேண்டாம். அதெல்லாம் ஒரு ஆதாயம் தரக்கூடிய செலவு, வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு செலவு. ஆகவே கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்துல விரைய செலவுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம கல்வியில இருந்த அந்த தடுமாற்றம், குழப்பம், கல்வி சார்ந்த வகையில இருந்த அந்த பிரஷர் அதெல்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற கேது படிப்புல நமக்கு போட்டியா இருக்கிறவங்க எல்லாம் எளிமையா வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை கொடுத்துருவாரு. இருப்பினும் சுக்கிரன், ராகு, சனி போன்ற கிரகங்கள் 12ஆம் இடத்துல ஆக்குபை பண்ணும்போது நிறைய அலைச்சல் இருக்கும். அது ஏதோ ஒரு ரூபத்துல அது கல்வி சார்ந்து இருக்கலாம், தொழில் உத்தியோகம் சார்ந்து இருக்கலாம், ஃபேமிலி சிச்சுவேஷன் சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்துல நிறைய அலைச்சல் இருக்கும். அதிகமா டிராவல் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகும். அடுத்து தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா நெகட்டிவா இல்ல. 12ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிறதுனால ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம போயே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நீங்க ஏதோ ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. அதன் காரணமாக உத்தியோகம் தொழில பிரஷர் இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டே இருப்போம். ஆகவே தொழில் உத்தியோகம் ரொம்ப திருப்திகரமா இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா விரயஸ்தானத்துல கிரகங்கள் வந்து அதுவும் பாவ கிரகங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது தொழில் உத்தியோகத்துல ஒரு நிம்மதியற்ற தன்மையை கொடுக்கும். நிறைய அலைச்சல், நிறைய ஒரு மாதிரி பிரஷரா போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், மேல் அதிகாரிகளால நிறைய பிரஷர் இருக்கும். இந்த நேரத்துல அதிகமா ஓவர் டியூட்டி எல்லாம் பார்ப்போம். சோ அந்த காம்பினேஷன்லாம் ஆக்டிவேட் ஆகுது. இருப்பினும் தொழில் உத்தியோகம் ரீதியா மேஜரான இஷ்யூ எதுவும் இல்ல. இந்த நேரத்துல நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி மாற்றம், அப்படி இல்லைன்னா இப்ப பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாச்சும் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் வரும். அவசரப்பட்டு நீ ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ஒரு உத்தியோகத்தை மாற்றம் செய்யறேன்னு அகலக்கால் வைக்க வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை இருந்துகிட்டே நீங்க ஆப்ஷனலா வேற ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்க. இன்னொரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விஷயங்களை குயிட் பண்ண வேண்டாம். ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு விஷயத்தை குயிட் பண்ணிட்டு நீங்க ஷிஃப்ட் ஆகுறது நல்லது. மாற்றத்திற்கான ஒரு காலகட்டம் தான். அந்த மாற்றம் மிக விரைவாக கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த மாற்றத்திற்கான அடித்தளத்தை நம்ம மெல்ல மெல்ல அப்படியே செயல்படுத்திட்டு வந்து அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை குயிட் பண்ணணும். சோ அதுல கொஞ்சம் நீங்க கிளியரா இருந்துக்கோங்க. ஓவராலா அந்த சுக்கிர பெயர்ச்சி சுப மாற்றத்திற்கான அடித்தளம் தான் நான் சொல்லுவேன். அது பெருசா நெகட்டிவ் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. அதுல இந்த பரிவர்த்தனை யோகம் வரதுனால பொருளாதார ரீதியா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பா இருக்கும். பொருளாதாரம் தான் இப்போ ஒரு பெரிய தடையா இருக்கும் நம்மளுடைய அனைத்து விஷயத்துக்கும். எனவே உங்களுடைய சூழ்நிலையை அறிந்து உங்களுடைய தேவைகளை குறைச்சிக்கிறது, உங்களுடைய பட்ஜெட்குள்ள உங்களுடைய பிளான்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்றது, கடன் சார்ந்த விஷயங்களை அகலக்கால் வைக்காம செயல்படுறது, இதெல்லாம் நீங்க பராமரிச்சாலே போதும். அதுலயும் ஒன் மோர் திங் நான் மேஜரா ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா உங்க ஹெல்த் மட்டும் நீங்க கைவிட்டுற கூடாது. ஹெல்த்ல மட்டும் நீங்க மேஜரா கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்க ஃப்ரீக்வெண்டா அதுல மட்டும் நீங்க கவனம் வச்சுக்கிட்டாலே போதும். உங்க ஹெல்த் உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையே கிடையாது. எல்லாத்தையும் நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி மேஷ ராசி. எப்போதும் ஒரு போர் குணம் கொண்ட ஒரு ராசி. டஃபா ஒரு விஷயம் இருந்தாதான் இவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறதையே பிடிக்கும். டாஸ்க் அதிகமா பண்ணுவாங்க. டாஸ்கா இருக்கணும் இவங்களுக்கு. ரொம்ப போரிங்கான ஒரு விஷயத்தை இவங்களுக்கு சுத்தமா செய்ய பிடிக்காது. எனவே எவ்வளவு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற பவர் வந்து உங்களுக்கு இயற்கையாவே இறைவன் கொடுத்திருக்கான். ஆகவே டிஃபிகல்ட்ட பத்திலாம் நீங்க கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஹெல்த் வைஸா நீங்க டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். அதை மட்டும் நீங்க சரிவர பராமரிச்சாலே போதும். மற்ற விஷயங்கள்லாம் உங்க கைக்குள்ளதான் இருக்கு. உங்க கையை மீறி எதுவும் நடக்காது. ஆகவே ஹெல்த்ல மேஜரா கவனம் செலுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை
அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பேசிக்கான ஸ்டெப்லாம் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு கோச்சாரமே போதுமானது. மேலும் இன்னொரு விஷயத்தையும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உடைய ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதே போல கோச்சாரம் ஃபேவரா இருந்து உங்களுடைய தசாபுக்தி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். எனவே உடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுக்தி இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதை நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேட்டை நீங்க ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயனடைகிறது ரொம்ப சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் 29 நிகழ இருக்கிற சனி பெயர்ச்சிக்கான பொது பலன்கள் கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 12 ராசிக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய லக்னம் இந்த மூணுக்குமே ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.